வாழ்க்கையில எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்கிறதில்ல. திடீர்னு ஒரு பிரச்சனை, எதிர்பார்க்காத ஏமாற்றம், இல்லைன்னா மனசை போட்டு பிசைற கவலை, இதெல்லாம் வரும்போது நாம என்ன பண்றோம்? பதட்டப்படுறோம், அழுறோம், இல்லைன்னா அந்த சூழ்நிலையை திட்டுறோம். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கூட்டத்தினர் இதுக்கெல்லாம் ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் ஸ்டோயிசிசம். ஸ்டோயிசிசம்னா என்ன? அது ஒரு தத்துவம் மட்டும் இல்ல, அது ஒரு ஆயுதம். வாழ்க்கையோட கரடுமுரடான பாதையிலையும் எப்படி ஒரு கல்ல போல அசையாம நிம்மதியா இருக்கிறதுன்னு இது நமக்கு கத்துக் கொடுக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்டோயிசிசத்தோட அடிப்படை என்ன, அதை எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தலாம்னு ஆழமா பார்ப்போம். ஸ்டோயிசம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே ஏதோ ஒரு கடினமான விஷயம்னு நினைக்காதீங்க. ஸ்டோயிக்குகள் என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல நடக்கிற விஷயங்களை நம்மால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அந்த விஷயங்களுக்கு நாம எப்படி எதிர்வினை ஆற்றுறோம் அப்படிங்கிறத நம்மால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். ஆமா, நம்ம கையை மீறி போன விஷயத்துக்காக கவலைப்படுறது ஒரு சுவத்தை பார்த்து ஏன் நகர மாட்டேங்குதுன்னு கோபப்படுறதுக்கு சமம். அந்த சுவரை உங்களால நகர்த்த முடியாது, ஆனா அந்த சுவத்தை விட்டு நீங்க விலகி போக முடியும். இந்த தெளிவுதான் ஸ்டோயிசத்தோட முதல் படி. ஸ்டோயிசத்தோட முதல் பாடம் கட்டுப்பாட்டு எல்லை. நம்ம வாழ்க்கைய ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு, நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயங்கள், அதாவது நம்ம எண்ணங்கள், நம்ம செயல்கள், நம்ம ஆசைகள். ரெண்டாவது, நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்கள். மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க, வெளியே என்ன நடக்குது, வானிலை எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம கையில இல்ல. ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க. நீங்க நல்லா படிச்சுட்டு போறது, நேர்மையா பதில் சொல்றது உங்க கையில இருக்கு. ஆனா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்குமா இல்லையாங்கிறது அங்க இருக்கிற அதிகாரியோட முடிவு. நீங்க உங்க கடமையை சரியா செஞ்சுட்டு பலனை பத்தி கவலைப்படாம இருக்கிறது தான் ஸ்டோயிக் முறை. டூ யுவர் பெஸ்ட் அண்ட் லீவ் த ரெஸ்ட். அடுத்ததா ஸ்டோயிசத்துல ஒரு அழகான வார்த்தை இருக்கு. அது ஆமோர் ஃபாத்தி, அதாவது விதியை நேசித்தல். வாழ்க்கையில கசப்பான விஷயங்கள் நடக்கும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு கேட்கறதுக்கு பதிலா, சரி இது நடந்துடுச்சு, இதுல இருந்து நான் என்ன கத்துக்கலாம், இதை எப்படி எனக்கு சாதகமா மாத்திக்கலான்னு யோசிக்கிறது தான் இந்த முறை. சரிதான், எது நடந்தாலும் அது நன்மைக்கே அப்படின்னு ஏத்துக்கிற அந்த பக்குவம் வரும்போது உங்க நிம்மதியை யாராலையும் திருட முடியாது. ஸ்டோயிசிசம் அப்படிங்கிறது ஒரு கடல். இன்னைக்கு நாம பார்த்தது வெறும் ஒரு துளிதான். இந்த ஒளிக்கீற்று சேனல்ல இனி வர்ற வாரங்கள்ல ஸ்டோயிசிசத்தோட ஒவ்வொரு நுணுக்கங்களையும் நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒரு சீரீஸை பார்க்க போறோம். உங்க மனச ஒரு இரும்பு கோட்டை போல மாத்திக்க நீங்க தயாரா? அப்போ தொடர்ந்து பயணிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருளை கடந்து ஒளியை நோக்கி, மனதின் வெளிச்சம் ஒளிக்கீற்று.